10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி 2ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 2வது உறுப்பு √6 மற்றும் 6வது உறுப்பு 9 × √6 எனில் அந்த தொடர் வரிசையை காண்க. அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 2வது உறுப்பு கொடுத்துட்டாங்க, 6வது உறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தொடர் வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, கண்டுபிடிப்போமா? தீர்வு. பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் a, AR, AR², டிட்டோ 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 AR⁻n−1. Tn AR⁻n−1. நமக்கு T2 கொடுத்துட்டாங்க, √6ன்னு. Tn ஃபார்முலாவில் 2ஆம் நம்பருக்கு கண்டுபிடிச்சோம்னா T2 AR⁻2−1. T2ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க √6. சரியா, √6 AR⁻2−1. அப்போ √6 AR⁻1. அப்போ ARன்னு தான் அர்த்தம். AR √6. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா, அடுத்து TRோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 9 × √6. Tn AR⁻n−1. இங்கே TR கண்டுபிடிக்கணும்னா AR⁻6−1. அப்போ AR⁻5ன்னு கிடைக்கும். TRோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 9 × √6. TR⁻5 9 × √6. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போ சமன்பாடு 2 சமன்பாடு 1ஆல் வகுக்கணும். சரியாப்பா, சமன்பாடு 2 என்னப்பா? AR⁻5 9 √6. சமன்பாடு 1 என்னப்பா? AR √6. அப்போ எப்படி எழுதணும்னா AR⁻5 AR = 9 √6/√6. இப்போ அடித்து கொடுக்கலாமா? ஏயும் அடியாயிரும். சரியா, வகுத்தல்ல R⁻5 R⁻1ன்னு இருக்குது. இதை மைனஸ் பண்ணணும். R⁻5 - R⁻1, அப்போ R⁻4ன்னு கிடைக்கும். இங்கே √6ம் கேன்சல் ஆயிரும். அப்போ R⁻4 9. சரியா, இப்போது R⁻4 9 எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாமா? 3 × 3. 3 எப்படி எழுதலாம்? √3 எழுதலாம். இந்த 3ஐயும் அதே மாதிரி √3 எழுதலாம். அப்போ R⁻4 √3 × √3 × √3. அப்போ ஆரோட மதிப்பு √3. சரியா, R √3 என்பதை சமன்பாடு 1இல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னப்பா? AR √6. அப்போ A × √3 √6. நமக்கு A மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்க √3 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்லாம் மாறிடும். A √6/√3. அப்போ அடித்து கொடுத்தோன்னா 1 3 3 2 3 6. ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால √2ன்னு ஆன்சர் கிடைக்கும். A √2. அந்த பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் A, AR, AR⁻2. A √2. ARனா √2 × √3, AR²னா √2 × √3². அப்போ √2 அப்படியே எழுதிடணும். √2 × √3னா 2 3 6. ரூட்டுக்குள்ளே எழுதிடணும் √6. சரியா, இப்போ √2 அப்படியே எழுதிடணும். √3²னா √3 × √3. அப்போ 3ன்னு வந்துடும். சரியா, √2 × 3. இதை எப்படி எழுதலாம்னா √2, √6, 3 √2 டிட்டோ டிட்டோ டிட்டோ. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.